சமையல் இன்றைய சமையல் வந்து வாழைப்பூ. வாழைப்பூவை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது. அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் வாழைப்பூ ஒரு நிகர்ந்த மருந்து, நல்ல மருந்து. இப்போ இதை எப்படி செய்ய போகிறோம்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வாழைப்பூவை எடுத்துக்கிட்டு இதில் உள்ள நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நரம்பையும் இதில் உள்ள இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நீக்கிக்கிட்டு எல்லா பூவிலையும் நீக்கிட்டு அதாவது வந்து ரொம்ப பெரிய பூவில் மட்டும்தான் இருக்கும், அதை மட்டும் நீக்கிக்கிறோம். சின்ன சின்ன பூவில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம நீக்க தேவையில்லை, அப்படியே கூட போட்டுக்கலாம். இது ரொம்ப உரிச்சதுக்கப்புறம் இது மாதிரி சின்னது இருக்கும். சின்னதில் வந்து அந்த நரம்பை நீக்க தேவையில்லை, அப்படியே கூட நம்ம அரிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதை சின்ன சின்னதாக அரிஞ்சு அதை எடுத்துக்கிட்டு இதோட வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ இரும்பு சத்து உள்ளது. முருங்கைக்கீரையும் முருங்கைக்கீரையும் இதையும் ஒன்றா சேர்த்து சமைக்கும் பொழுது அதோட 2 முட்டை, நாட்டுக்கோழி முட்டை கூட சேர்த்துக்கலாம். முடிஞ்சால் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கலனாக்கா உங்களுக்கு ஒரு பிராய்லர் கோழி முட்டை கூட சேர்த்துக்கலாம். இதனால் 2ம் சேர்த்து சமைச்சிட்டு சாப்பிடும்போது அவ்வளவு அறுசுவை மருந்தாக இருக்கும் உங்களுக்கு.